ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உப்பு கப்பு ரம்பு 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ரூரல் காமெடி டிராமா மூவி. கீர்த்தி சுரேஷ், சுகாஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் ஊர் தலைவர் பொண்ணா இருக்காங்க. ஊர் தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பதவிக்கு அவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக அப்பா கொடுத்த அட்வைஸை வச்சு அந்த ஊரை பத்திரமா வழி நடத்தினாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல இடம் பிரச்சனை வருது. 4 பேரை மட்டும் தான் புதைக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல லக்கி டிராலாம் நடத்தி 4 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்தப்ப அந்த சுடுகாட்டுல இடத்துக்கு பற்றாக்குறை வருது. எதனால வருது, என்ன பிரச்சனை நடந்துச்சு, கூடவே ஊர் தலைவர் ஆகணும்னு சொல்லி பீமா போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அவர் பண்ணக்கூடிய கலாட்டா என்ன, இந்த பக்கம் மைனரா ஊருக்குள்ள பீமாவை எதிர்த்து ஒரு ஆள் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, நம்ம ஹீரோடிக்கு என்ன ஐடியா கொடுத்து இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணாரு நம்ம கதையோட ஹீரோ, ஊருக்குள்ள வெட்டியானா இருந்து வேலை பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு தெலுங்கு மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ரூரல் காமெடி டிராமா, ஒரு வில்லேஜ்ல பிக்ஷனலா கிரியேட் பண்ணி மெசேஜ் சொல்லணுங்கிறதுக்காகவே அடிச்சு உடைக்கிற மாதிரி சர்க்கஸ்டிக்கா நிறைய விஷயத்தை இவங்க போர்ட்ரேட் பண்ணியிருந்தாலும் எதுவுமே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா, இன்ட்ரெஸ்டிங்கா, என்கேஜிங்கா இல்லாம போயிடுச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிம்பிளா பிலோ ஆவரேஜான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகேஷான எண்டிங்கை கொடுத்து ஈஸியா முடிச்சுட்டாங்க. ஸ்லோ பர்ன் டிராமா தான் படம். 2 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் பயங்கர டிராகிங்காகவும், ஸ்லோவாகவும், ப்ரெடிக்டபிளாகவும், சிம்பிளாகவும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும், ஃபிளாட்டாகவும் இருந்துச்சு. படத்துல எந்த இடத்துலயுமே ஹை மூமெண்ட் பெருசா கனெக்டபிளா இல்ல. சிச்சுவேஷனல் காமெடி டிராமா ஸ்டைல தான் ஒரு படத்தையே எடுத்து நிறைச்சு வச்சிருந்தாலும் காமெடி 40% கூட ஒர்க் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபீல் குட் ஃபேக்டர்ஸை தாண்டி எமோஷன் டிராமான்னு சொல்லி எதுவுமே படத்துக்கு பெருசா கை கொடுத்த ஆடியன்ஸை கன்வே பண்ணலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல இருக்கக்கூடிய ஹீரோயினோட கேரக்டரே ஸ்ட்ராங்கா இல்லைன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணீங்க. கான்ஃபிளிக்ட் பயங்கர வீக்கா இருந்துச்சு. கான்செப்ட் வைஸ் ஒரு நல்ல மூவியா இருந்தாலும் கண்டென்ட் பத்தலங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் எங்கேயுமே அக்செப்டபிளா, நேச்சுரலா, ரியலிஸ்டிக்கா இல்லாம போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நோட்டபிளா, நீட்டா நடிச்சிருந்தாலும் கீர்த்தி சுரேஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்பவுமே ஓவர் ஆக்டிங் லிமிட்டை டச் பண்ணி வச்சோம் நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு பல விஷயத்த உருட்டி பரட்டி எடுத்திருக்காங்க. படத்துல எங்கேயுமே பெருசான ஒரு கனெக்டிவிட்டி, கனெக்ஷன் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஆடியன்ஸுமே எந்த ஒரு இடத்துலயுமே கன்வின்ஸ் பண்ணணும்னு இவங்க யோசிக்காம இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பே பண்ணிருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷும் சுகாஷும் இல்லனாலே இந்த படத்தை அமேசான் பிரைம் வாங்கியிருக்க மாட்டாங்கிறது இந்த படம் பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். டைரக்ட் ஓடிடி ரிலீஸா வந்ததுக்கு இதுவுமே ஒரு முக்கியமான காரணம் தான். பிலோ ஆவரேஜான தமிழ் டப்டு ஒரு ரூரல் காமெடி டிராமா மூவி ஸ்டைல தான் இந்த படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பேரு உப்பு கம்பு ரம்பு. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 5.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.